இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 10 பார்க்க போகிறோம். சேனில் காட்டுவாங்க லேடி சியோ அப்புறம் அவங்களோட பிரதர் எபிசோ வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரிட்டையர் ஆகிட்டாங்களேங்கமே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் ரூம் 3 கிட்ட போவாங்க. பாக்கி பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாங்க உள்ள வாங்க அப்படின்பாரு. இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்ட்டு இவங்க பேர் லேடி சியோ அண்ட் அவங்க பேர் லார்டோ எபிசோ அப்படின்பாரு. காங்க்ரோ ரொம்பவுமே கஷ்டப்படுவான். யார் இதுன்னு கேட்கும் போது காசேகாகேவோட அண்ணன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. பாக்கி லேடி சியோ பார்த்தீங்கன்னா இவனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கி லேடி சியோ பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கம்போசிஷனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்பாங்க. மெடிக்கல் ஷினோபி இந்த பாய்சன் எங்களுக்குமே புதுசாக தான் இருக்கு அப்படின்பா. ஆன்டிடோட் ட்ரை பண்ணீங்களான்னு கேட்கும் போது என்ன பண்ணாலும் எந்த எஃபெக்ட்டுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்பா. தன்னோட இறையை ஈஸியாக விட்டுட்டு போறானாலே அவன் பாய்சன் மேல அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். சேம் இதே மாதிரி தான் சசோரியும் பண்ணுவான் அப்படின்பாங்க லேடி சியோ. சாண்ட் அவுட் எப்படியே வந்தாச்சு அப்படின்பா டெய்டரா. பீப்புளை வெயிட் பண்ண வைக்காது எனக்கு பிடிக்காது அப்படின்பா சசோரி. யாருனால லேட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு டெய்டரா சிரிப்பான். 2 பேர் நாளையும் தாண்டா அப்படின்னு ரிப்ளை பண்ணவும் அது சரி அப்படின்பா டெய்டரா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீலிங் ஜுட்சு 9 ஃபேண்டம் டிராகன்ஸ்ங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. லேடி சியோ அவங்களால முடிஞ்ச டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலுமே எதுவுமே வேலைக்கு ஆகாது. இந்த பாயிண்ட்ல மெடிக்கல் ஷினோபிஸ்லாம் லீஃப் கிட்ட இருந்து ஸ்பெஷல் டீம் அசிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கோம். அவங்க வந்த உடனே பார்க்கலாம் அப்படின்பாங்க. எப்பயில இருந்து நம்ம மற்ற கண்ட்ரீஸ் மேல டிபெண்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்பாங்க சியோ. டிபெண்ட் ஆயில இல்ல, ஜஸ்ட் நமக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அவ்வளவுதான் அப்படின்பாங்க. பாக்கி எபிசோட் பாத்தீங்கன்னா காங்க்ரோ எதுக்காக தேடி போற வேலையை விட்டுட்டு நிதானத்தை இழந்து சண்டை போடுறதுக்கு போகணும், அதனால தான் இந்த ஒரு நிலைமைன்னு கம்ப்ளைண்ட் வைப்பாரு. லேடி சியோ பாக்கி கிட்ட நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கலாம், அதுக்காக அவங்களே டிபெண்ட் பண்ணி வாழ முடியாது. நம்மளோட ஷினோபிஸ்க்கு ஏத்த ட்ரைனிங்க கொடுக்குற வழியை பாருங்க. நம்ம தான், அவங்க தான். எந்த ஒரு அலையன்ஸுமே அதை மாற்ற முடியாது. எப்படியும் ரொம்பவுமே கீழே இருக்கிற ஒரு அண்டர்லிங்க தான் அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவையை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு பாக்கி டென்ஷன் ஆவாரு. நைட் டைம்ல டிராவல் பண்ணாம ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்பாரு ககாஷி. சக்குரா நருட்டோ எங்கன்னு கேட்கும் போது மேல இருக்காம்பார் அப்படின்னு கைகாட்டுவாரு. நருட்டோக்கு மனசுல ஓடுற விஷயம்லாம் எப்படி நம்ம ஒரு நாளுக்குள்ள சாண்ட் வில்லேஜ போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற தாட் மட்டும் தான். சியோ பாத்தீங்கன்னா பாய்சன்ஸ்ல தான் நான் ஸ்பெஷலிஸ்டே, ஆனா என்னாலே இதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல, உங்களால கூட வா அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க எல்லாரும். இவனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்பாங்க சியோ. நாளைக்கு விடியல பார்க்கறதே கஷ்டம் தான் போல அப்படின்பாரு எபிசோ. சியோ சாசோரியோட ஸ்கில்ஸ் கன்சிடரபிளா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பாக்கி கேட்பாரு. வெல், என்னை விட ஆன்டிடோட்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சது ஒரே ஒரு பர்சன் தான். லீஃப் வில்லேஜோட ஸ்லக் பிரின்சஸ் சுனாடே. கிரேட் வார் எரா அப்பெல்லாம் பெரிய தலைவலியாவே இருந்தா. எப்படிப்பட்ட பாய்சன்ஸை யூஸ் பண்ணாலும் அதுக்கான ஆன்டிடோட்ஸை ஈஸியாவே கிரியேட் பண்ணிட்டா. அந்த வகையில காங்க்ரோவை பாத்துக்கிறதுக்கு இப்ப லீஃப் கூட நமக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கு இல்லையா, சோ அவங்ககிட்ட சொன்னா காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாங்க. ஆனா அவங்க இப்ப ஹொக்காகேவா இருக்காங்க, அவங்க வில்லேஜ் பீப்புளை பார்க்கணும்ல, அதுன்னு மட்டும் இல்லாம அவங்க வரக்கே 3 நாளுக்கு மேல ஆகும் அப்படின்பாரு பாக்கி. லேடி சியோ அதை ஒண்ணு நான் சீரியஸாலாம் சொல்லல, மற்றபடிக்கு எனக்கு அவளை சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு லேடி சியோ சொல்லவும் சுனாடே பாத்தீங்கன்னா தும்புவாங்க. சீஜனே டீ கொடுத்துட்டு சுனாடே தும்பி இருப்பாங்க இல்லையா, அதனால கோல்டு ஏதோ வில்லேஜுக்குள்ள ரொம்ப மோசமா பரவிட்டு இருக்கு, அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்பா. டீயை டேபிள்ல வச்சுட்டு அவ கிளம்பி போயிருவா. டீம் கக்காஷி போய் 2 நாளுக்கு மேல ஆச்சு, நாளைக்கு காலையில எப்படியும் அரைவ் ஆயிருவாங்க அப்படின்ட்டு டீ கப்பை எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா அதுல கிராக் விழுகும், ஏதோ மோசமா நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க வாங்கின லாட்டரி டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்பாங்க. பார்த்தா லாட்டரி விழுந்திருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கண்டிப்பா மோசமா ஏதோ நடக்க போகுதுன்ட்டு சீசனேவே உள்ள கூப்பிடுவாங்க. நருட்டோ டெசர்ட் கிட்ட வந்தாச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் நான் லீட் பண்றேன் அப்படின்னு பாட்ட மாதிரி ஓகேன்பார் ககாஷி. டெய்டரா அண்ட் சசோரி பாத்தீங்கன்னா அகாட்சுகி ஆர்கனைசேஷனோட ஹைட் அவுட்டுக்கு போவாங்க. பார்த்தா 5 சீல் பேரியர் இருக்கும். 5 சீல் பேரியரோட பாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உள்ள போவாங்க 2 பேருமே. உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அகாட்சுகி ஆர்கனைசேஷனை சேர்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஜுட்சு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சோ அந்த ஒரு ஜுட்சுல இருப்பாங்க. இது லைக் வீடியோ கால் மாதிரி. ஏன்டா லேட்டா வந்தீங்கன்னு கேட்கும் போது அந்த ஜின்சுரிக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அந்த 5 சீல் பேரியர் திரும்ப க்ளோஸ் ஆகும். அகாட்சுகியோட லீடர் நேம் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. சோ அவன் பாத்தீங்கன்னா கெட்டோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணுவான். எல்லாருமே கேதர் ஆகுங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்பா. இது லிட்டரலா பார்க்க ஒரு ரிச்சுவல் ஃபீலிங் வருதுல.
சாண்ட்ல பாத்தீங்கன்னா பாக்கி கிட்ட ஒரு ஷினோபி ரிப்போர்ட் பண்ணுவான். ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இறந்த ஷினோபிஸோட சடலங்களை எல்லாம் மீட்க பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்நார்மலா இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவான். என்னன்னு கேட்டா கேப்டன் யூராவோட பாடி மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்பா. வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் சொல்லுவான். அவன் பண்ண துரோகம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. பாக்கி ஒருவேளை அகாட்சுகி மெம்பர்ஸை தேடி போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவன் கொல்லப்பட்டதை யாரும் நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவன் உயிரோட இருக்க மாதிரி தான் பரவாயில்ல, பேக்கப் டீமை சென்ட் பண்ணலாம், அவன் எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணுவார். பாக்கி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சீசனே வரவும் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சாண்டுக்கு அனுப்பி வைக்க போறோம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீம் வந்துடும் அப்படிங்கவும் அவங்களா அப்படின்ட்டு வேகமா போவாங்க. எந்த ஒரு மோசமான சம்பவம் நடக்காம இருந்தா சரின்ட்டு அந்த லாட்டரியே பார்ப்பாங்க. சுனாடி அகாட்சுகியோட லீடர் சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் கெட்டோ ஸ்டாச்சுவோட மவுத்ல இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். இப்போல இருந்து கரெக்டா 3 days and 3 nights இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கும். உங்க ரியல் பாடியிலையும் கவனத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் ஜெட்சு இந்த டைம்ல அவுட் சைட்ல ஏதாவது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்பா. ஏன்னா இவனால மட்டும்தான் லாங் ரேஞ்சில பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஓகே அப்படின்பா ஜெட்சு. கீசமே 3 நாள் எடுக்குமா, ரொம்ப நேரம், ஒரோச்சிமாருவும் இல்ல அப்படின்பா. அப்படிதான் நினைச்சீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அகாட்சுகி லீடருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ங்கிற சைன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சைன் வரும். இந்த இடத்துல சீலிங் ஜுட்சு 9 ஃபேண்டம் டிராகன்ஸ் அப்படிங்கிற ஜுட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணி காராவோட உடம்புக்குள்ள இருக்க ஷுகாகு ஸ்பிரிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சீலிங் ஜுட்சு 9 ஃபேண்டம் டிராகன்ஸ். சீசனே நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவா. உங்களுக்காக நான் எஸ் ரேங்க் மிஷன் வச்சிருக்கேன் அப்படின்பாங்க. டோர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தா எபிசுவோட டீமா இருக்கும். கோனஹாமருலாம் எஸ் ரேங்க் மிஷன் ஆடிட்டு இருப்பான். உண்மையா தான் சொல்றீங்களான்ட்டு எபிசு ஒரு ஷாக்கிங்ல தான் இருப்பான். அவனுக்குமே கோல்ட் பிடிச்சிருக்கும். அதிக நேரம் ஹாட் ஸ்பிரிங்ல இருந்தனால தான் இப்படி ஆயிருக்கும் போல அப்படின்பாரு. அதிக நேரம் எட்டி பார்த்ததுல அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்பா ஓடான். கோனஹாமரும் நமக்கு எஸ் ரேங்க் மிஷன் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான டைம்ல தான் இந்த கோல்லாம் முடிக்கணுமா அப்படின்ட்டு க்ளோசஸ்ட் பர்வர்ட் அப்படின்னு திட்டுவான். தப்பான ரூம் ஓபன் பண்ணிட்டீங்க அந்த பக்கம் அப்படின்னு கூட்டிட்டு போவா சீசனு. டீம் காய் கிட்ட டீம் ககாஷிக்கு சொன்னதே தான், நீங்க சாண்ட் வில்லேஜுக்கு போய் அவங்களுக்கு தேவையான அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க. காய்க்கு தும்பல் வரும், உனக்கும் கோல்டா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சாண்ட் வில்லேஜுக்கு ஒரே நாள்ல போயிரும் அப்படின்பான். இல்ல அரை நாள்லயே போயிடலாம் அப்படின்பான் லீ. கிட்டத்தட்ட சாண்ட் வில்லேஜுக்கு போறதுக்கு 3 நாளுக்கு மேல ஆகும். இவங்க என்னமோ ஒரு நாள் அரை நாள்ட்டு இருக்காங்களேன்ட்டு நெஜி சொல்லவும் டென்டன் கடுப்பாவா. அதானே அவ்வளவு சீக்கிரமா எப்படி போக முடியும்பா. இந்த பாயிண்ட்ல காய் இருந்துட்டு என் கூட ஒன்னாவே இருங்க, கிளம்பலாமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் போவாரு. லீ பின்னாடி ஓடுவான். எப்பவும் போலதான் இருக்காங்க அப்படின்பா நெஜி. சுனாடி இவங்க நல்லாவே எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க அப்படின்ட்டு சிரிப்பாங்க. போற வழியில நெஜி இருந்துட்டு நருட்டோவை பார்த்தே ரொம்ப நாளுக்கு மேல ஆச்சு அப்படின்பா. அவன் எவ்வளவு வளர்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்பா லீ. எனக்கும் தான் அப்படின்பா டென்டன். டீம் ககாஷி சாண்ட் கிட்ட ரீச் ஆயிருப்பாங்க ஆல்ரெடி. இருந்தாலுமே அந்த வில்லேஜ்குள்ள போக முடிஞ்சிருக்காது. ஏன்னா பயங்கரமா புயல் வீசும். வெயிட் பண்றதுல எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நருட்டோ போகும்போது ககாஷி ஸ்டாப் பண்ணுவாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருறா அப்படின்பாரு. இல்ல என்னால வெயிட் பண்ண முடியலங்கும் போது உன்னை விட ரொம்பவுமே வருத்தப்பட வேண்டிய டெமாரி எங்க தான் இருக்காடா அப்படின்பா சக்குரா. அவளை பார்க்கும் போது இந்த ஒரு சாண்ட்ஸ்டாம்ல மாட்டின யாருமே உயிரோட திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல, டீஹைட்ரேஷனாலேயே இறந்திருக்காங்க. இந்த புயல் அதிக நேரம்லாம் இருக்காது, டக்குன்னு போயிடும் அப்படின்பா. சீக்கிரம் முடிஞ்சுட்டா சரி அப்படின்பா நருட்டோ. காங்க்ரோ ரொம்பவுமே கத்துவான், அவனால சுத்தமாவே முடியாது. சிடேட்டிவ் போடுவாங்க. அவனோட பெயினை மட்டும்தான் இப்போதைக்கு எங்கனால குறைக்க முடிஞ்சிருக்கு. லீஃப்ல இருந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்கள பாய்சன் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க அரைவாரதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்பாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம காங்க்ரோவும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்பாங்க. பாக்கி லீப் ஷினோபிஸ்க்கு ரோட தாண்டி வரதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த புயல் அடிக்கிறதுனால ரொம்பவுமே மோசமானு சொல்ல போனா வரக்கு லேட் ஆகலாம் அப்படின்பாரு. அப்படி மட்டும் நடந்தா மொத்த நம்பிக்கையுமே இல்லாம போயிடும் அப்படின்பாங்க மெடிக்கல் ஷினோபிஸ். இதை கேட்ட சியோக்கு பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் டிபெண்ட் ஆகிருக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப எனக்கு மோசமான ஃபீலிங் தான் இருக்கு அப்படின்பாங்க. நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறாக்கா, வாங்க வெயிட் பண்ணுவோம் வெளியே அப்படின்பா. எபிசோ நேத்துல இருந்து வேற நீங்க தூங்கவே இல்லை அப்படின்ட்டு கூட்டிட்டு போவாரு. சியோ ஒரு மாதிரி முணங்கிட்டே இருப்பாங்க. லீஃப டிபெண்ட் ஆயிருக்கு அதை நினைச்சாலே வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு. வெளியே இருக்க சீட்ல உட்கார வைக்கிறக்குள்ளேயே தூங்கி இருப்பாங்க. அந்த புயல் நின்று இருக்கும். என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க லீப் ஷினோபிஸ் வந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆட்கள்னாலேயே நேத்து வந்த புயலை சமாளிக்க முடியல, அவங்க வந்துருவாங்களா சீக்கிரம் அப்படிங்கும் போது அங்க பாரு வந்துட்டாங்க அப்படின்பாங்க. 4 பேருமே ஓடி வருவாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், லேடி டெமாரி உங்களோட தான் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு இந்த வழியா வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா காங்க்ரோவை பத்தி சொல்லியிருப்பாங்க. காங்க்ரோவை மாட்டு ஷாக் ஆவா டெமாரி. காசேகாகேவை கடத்திட்டு போகும்போது காங்க்ரோ தேடி போன இடத்துல
தான் இந்த மாதிரி பாய்சனால இன்ஃபெக்ட் ஆயிட்டான், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பெருசா வேலை செய்யல, அதை நியூட்ரலைஸும் பண்ண முடியல அப்படின்பாங்க. டெமாரி வருத்தப்படுறத பார்த்த சக்குரா இருந்துட்டு கிவ் அப் பண்ணிராத, நான் ஒரு கிளான்ஸ் பாக்குறேன் அப்படின்பா சக்குரா. ட்ரீட்மெண்ட் ரூம் 3க்கு போவாங்க. டெமாரி காங்குரோன்னு கத்திக்கிட்டே உள்ள போவா. கக்காஷியை பார்த்த கிளவி பாத்தீங்கன்னா இது அவனே தான், ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவாங்க. சாகருக்கு தயாராயிக்கடான்ட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த ஒயிட் ஃபேங்க பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுல, அவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா காங்க்ரோ குமாடோரி மேக்கப்போட இருக்க பையன் ரொம்பவுமே சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். அவனை ட்ரீட் பண்றதுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா. அவ ட்ரை பண்ணி அவன் உடம்புல இருக்க அந்த டாக்ஸிக்கான விஷயம் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, இருந்தாலுமே அவன் அப்படின்ட்டு முடிஞ்சு அப்படின்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல என் கேரக்டரை கொள்ளான்னு பாக்குறீங்களான்னு காங்க்ரோ கத்துவான். நெக்ஸ்ட் டைம் த மெடிக்கல் நிஞ்சா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கோனாகாவோட கேரக்டர் ஸ்ட்ரிப் போடுவாங்க. சக்குரா லீஃப் வில்லேஜோட நோட்டபிள் பர்சனை பார்க்க போறோம் அப்படின்பா. இந்த ஷோல நம்ம கூட ரொம்பவுமே ஃபேமஸ் பர்சனான ஒருத்தங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஒன் ஆஃப் த 3 லெஜெண்டரி சனினான லேடி சுனாடே. இவங்களோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் மெடிக்கல் நிஞ்சுட்ஸும் ஏகப்பட்ட இடங்கள்ல நம்மளை காப்பாத்திருக்கு. உங்ககிட்ட வியூவர்ஸுக்கான பியூட்டி டிப்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேப்பா. ரூல் நம்பர் 1, அதிக நேரம் தூங்கணும் அப்படின்பாங்க. 2வது நல்ல சரக்கு அடிக்கணும், அதுதான் ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்பாங்க. 3rd விஷயம் சொல்ல வரும்போது நருட்டோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு, யாருக்கு இந்த பியூட்டி டிப்ஸ்லாம் வேணும், இவங்களோட உடம்ப பாரு இன்னுமே கிளவிதான், இந்த கர்வி பாடியில யார் எதிர்பார்ப்பா, உன்ன மாதிரி எலும்பு தோலுமா இருந்தாலே போதுமே அப்படின்பா. அதாவது இங்கிலீஷ்ல ஸ்கின்னி போனின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை கேட்ட 2 பேருமே காண்டாவாங்க. யாரை பார்த்துட்டு எலும்பு தோலுமான்னு சொல்ற அப்படின்ட்டு சக்குராவும், யாரடா கிளவினன்ட்டு சுனாடேவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.